பக்தி. சாதனா சதுஷ்டயத்தை நன்றாக அபியாசம் பண்ணிய பின் குருமுகமாக சந்நியாசமும் மகா வாக்கிய உபதேசமும் பெற்று அவர் உபதேசிக்கின்ற மற்ற பிரம்ம வித்யா சாஸ்திர சம்பிரதாய பிரத்யக்ஷ அனுபவ சமாச்சாரங்களையும் கற்றுக்கொண்டு புத்திபூர்வமாக ஜீரணம் பண்ணிக்கொண்டு அப்புறம் புத்தியிலிருந்து ஹிருதயத்தில் இறக்கி அனுபவமாவதற்காக சதா தியானம் இருக்க வேண்டும். அதுதான் 3வது ஸ்டேஜின் அங்கங்கள். முடிவில் பிரம்ம அனுபவம் ஏற்பட்டுவிடும். அதுதான் பந்தத்திலிருந்து மோட்சம், சத்திய சாட்சா்காரம். இதை சிரவண மனனம் தியாசனம் என 3 பெயர் கொடுத்து சொல்லுவார்கள். விவேக சூடாமணிதான் ஆச்சாரியார் அனுகிரகித்த சொந்த நூல். அதில் வைராகியத்தை உறுதிப்படுத்தி கொண்டு முமுஷுத்துவத்தை தீவிரமாக்கி கொண்டாள். மத்தியமான யாராலும் உத்தமமாக உசந்து மனதை அடக்கிவிடலாம், அதன் பலனாக சித்தியும் பெறலாம் என்று சாதனை சதுஷ்டயத்தை முடிக்கின்றார். அதன் பின் பக்தி என்பது டாப்பிக்காக ஆரம்பிக்கின்றார்.